வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம டைலரிங் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் தைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு காட்டன் துணி தாங்க. அதாவது 2.5 மீட்டர் வாங்கியிருக்கேன் நான். இந்த அதில் ஒரு கோல்டு கலர் லைன் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. 2.5 மீட்டரில் நான் இந்த அளவுக்கு, அதாவது டாப்ஸுக்கு எவ்வளோ அகலமோ அந்த அகலம் மட்டும் இங்கே போட்டிருக்கேன். அதாவது ஒரு டாப்ஸை அப்படியே இது மேலே வச்சு நான் அளவு பார்த்து வெட்ட போகிறேன். இது டபுளாக இருக்குது இந்த துணி. இந்த சைடு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தையலுக்கு மட்டும் விட்டுக்கோங்க, ஆம் ஹோல்லேருந்து கீழே வரைக்கும். இப்போ இதை அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், கட் பண்ணி இப்படி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அதாவது பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு சேர்ந்த மாதிரி. இந்த அகலம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நம்ம இதில் ஒரு டாட் வைக்க போகிறோம். இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் அந்த டாட்டு. அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நான் எந்த கவுன் அளவு வச்சுருக்கணும் அதே அளவுக்கு தான் இப்போ நான் ஸ்டிச்சிங்கும் பண்ண போகிறேன். பாருங்கள், இது கீழே தையலுக்காக விட்டாச்சு. இது கொஞ்சம் ஹை நெக்காக இருக்குது. நான் நார்மல் நெக்கு தான் இப்போ தைக்க போகிறேன். இந்த அளவை போட்டு பார்த்துட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கு அதேமாரி ஆம் ஹோல் கிட்டேயும் அப்படியே விட்டுட்டு அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ணமோ அதேமாரி கட் பண்ண வேண்டியதான். கழுத்துக்கு ஒரு 3 இன்ச் கிட்ட நான் இறக்கம் வச்சுருக்கேன். அதாவது பேக் கழுத்துக்கு மட்டும் வச்சுருக்கேன், ஃப்ரண்ட் கழுத்துக்கு இன்னும் வைக்கலை. இந்த பார்ட் அப்படியே 4 இதுவாக இருக்கு இல்லையா, இதை அப்படியே வெட்டி எடுத்துக்க போகிறோம். வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கைக்கு கழுத்துக்கெல்லாம் ஷேப் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வெட்டி முடிச்சாச்சு. இது ரெண்டுமே பேக் கழுத்தாக இருக்குது. இப்போது இதில் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த எம்ப்ராய்டரி பீஸை நான் வைக்க போகிறேன். இது மாதிரி இங்கே கிடைக்கிது. இது எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வி நெக்கு மாதிரியா அப்படி இருக்குது. இது 6 கிட்ட வருது. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு தான் நான் நெக்கு வெட்ட போகிறேன். இதை வச்சு இதில் தைக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனுடைய அளவை பார்த்துக்கிட்டு நெக்கு வெட்டிக்கிறேன். இது ஃப்ரண்ட் நெக் ஆகிடுச்சு, பேக் நெக் ஆகிடுச்சு. இது பாருங்கள், 2 பீஸ். இதேமாரி லைனிங்கும் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இப்போ ஸ்கர்ட்டுக்கு மிச்சம் இருக்கிறத அப்படியே போடுறேன். ஆனால் இது இவ்வளோ அகலம் பத்தலை, தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்கர்ட் நல்லா அகலமாக இருக்குது, எனக்கு அது பத்தலை. மிச்சம் அங்கே இருக்கிற துணி எடுத்து வெட்டி அதை ஃப்ரண்ட்டில் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். இது ஃப்ரண்ட்டு பேக் ஆகிடுச்சு. மிச்ச துணி அது இருக்குது. இதில் ஒரு பகுதியை மட்டும் வெட்டி அதை இது கூட ஜாயின் பண்ணிவிடுவேன். இது லைனிங் வச்சுருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி லேஸ் வாங்கி வச்சுருக்கேன் நான். இந்த பாம் லேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இது. பாருங்கள், இப்போ இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிடலாங்க. நம்ம கட் பண்ணிட்டா இந்த போர்ஷன் நமக்கு தனியாக எப்படி கிடச்சிடுது. இப்போ இந்த போர்ஷன் எடுத்து இது லைன்ஸ் இப்படி வருது, குறுக்கில் வருது. இது பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, லெங்க்தி வைஸ் வருது, இது ஹாரிசான்டல் வருது. ஒரு பார்ட்டை மட்டும் இது கூட ஜாயின் பண்ணுறேன். கொஞ்சம் அகலம் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்படி ஜாயின் பண்ணி முடிச்சிட்டா நமக்கு கொஞ்சம் அகலமாக கிடச்சிரும். அதுக்கு இப்போ இந்த இடம் இது கூட இப்படி வருங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு மேலே சுருக்கு வச்சிடணும், கீழே மடித்து அடிச்சிட்டு போகிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற துணி நான் கைக்கு பண்ணுறேன் பாருங்கள். கைக்கு அந்த மிச்சம் இருக்குது இல்லையா, அந்த துணி அப்படியே மடித்து போட்டுறேன். அதாவது எவ்வளோ இருக்குன்னா 10 கிட்ட இருக்குது. அதை அப்படியே 4ஆக இப்படி முக்கோணமாக மடிச்சிருக்கேன். இப்போ இந்த கை பார்ட்டு வெட்டுறதுக்கு கை எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கலாம். என்னுடைய ஃப்ராக்கில் இருக்கிற இந்த கை 9 கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு தையலுக்கெல்லாம் நம்ம விட வேண்டியதில்லை. ஏன்னா இது அப்படியே ஜாயிண்ட் ஆக போகுது. அதனால் சீம் அலவன்ஸ் வராது. அந்த 9ல் பாதி 4.5 பாதி 2.5 கிட்ட இங்கே வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு. இப்போ இந்த உயரம்னா இந்த துணியில் எவ்வளோ இருக்குதோ அதை தான் வைக்க போகிறேன். அதாவது இந்த இடத்துலேருந்து இதனுடைய உயரம் 8 கிட்ட வருது. ஃபுல் சர்க்கிள் மாதிரி வர்றதுக்கு 8 வந்தால் தான் அந்த துணி ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் எனக்கு ஸ்லீவ் லெங்க்த் வரும். ஸோ அந்த 8 வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி அழகாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்க பார்ட்டை கட் பண்ணிக்கிறேன். இது தடி துணியாக இருக்கும், இப்படி பாதி பாதியாக கட் பண்ணுறேன். பிரித்து வச்சு இந்த 8 இருக்கு இல்லையா, அதை அப்படியே வெட்டுறேன் நான். இந்த ஸ்லீவுக்கு 8 இருக்கிற மாதிரி வெட்டி முடிச்சிட்டோம். இதில் அப் சைடு ஒன்று, டவுன் சைடு ஒன்று. இந்த 8ல் பாதி இருக்க மாதிரி இங்கே மார்க் பண்ணிவிட்டு டவுன் சைடில் அதை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டவுன் சைடு அவ்வளோ அகலம் வேண்டியதில்லை. இந்த கை நமக்கு பத்தாது தான். இதில் இன்னும் கொஞ்சம் ஷேப் கொடுத்து கொஞ்சம் பெருசு கொடுக்கணும். நம்ம கை ஃப்ராக்கில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கையோட இந்த ஓரம் இருக்கு இல்லையா, அதை 2ஆக மடித்து அப்படியே ஒரு தையல் போடணுங்க. இந்த மாதிரி இந்த ஓரங்கள் ஃபுல்லாகவே மடித்து தைச்சி முடிச்சிட்டோம்னா நமக்கு 2 ஸ்லீவும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுங்க.
இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு. கீழே இதை மடித்து தைச்சிட்டு மேலே ஃபுல்லாக சுருக்கு வச்சிடலாம். அந்த இடுப்பு இருக்க அளவுக்கு வச்சுக்கணும். இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம லைனிங் வச்சு இது ஸ்டிச் பண்ணிடும். இந்த மாதிரி தைச்சிட்டு நாச்சஸ் கொடுத்து திருப்பிட்டோம்னா இந்த பேக் பார்ட்டு நமக்கு திரும்பிடுங்க. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணணும், இதில் அந்த மேலெல்லாம் ஃபுல்லாக தையல் போட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்கிடணும். லைனிங்கும் இதையும் ஒன்றாக்கிட போகிறோம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு டாட் நேர்க்க, இதுக்கு நேர்க்க ஒரு டாட் வைக்க போகிறேன். இதேமாரியே நம்ம ஃப்ரண்ட்டு பகுதியிலையும் டாட் வச்சு முடிக்கணுங்க. நார்மலான டாட்டு தான், ஜஸ்ட் ஒரு லாங் டாட். இப்போ பாருங்கள், இது முடித்தாச்சு. இப்போது ஸ்கர்ட் பகுதியில் நான் சுருக்கு வச்சு முடிச்சிட்டேன். இதேமாரியே லைனிங் பகுதியிலையும் நான் சுருக்க வச்சு அதை எடுத்து இது கூட அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்லீவில் இந்த பிம்பாம் லேஸை நான் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இவ்வளோ தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழ்ப்பகுதியில் நான் அட்டாச் பண்ணலை. என்கிட்ட லேஸ் இருந்த வரைக்கும் நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன். மேல் பக்கத்தில் வரும்போது தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கர்ட் பகுதி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சொன்னலே அந்த ஜாயிண்ட்டு ஃப்ரண்ட்டில் வரா மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மேல் பகுதியில் இந்த நெக்கில் இந்த பீஸை நான் வச்சு தைக்கிறேன். அதாவது இது ரெடிமேடு பீஸ் தான். இது தனியாக கிடச்சிது எனக்கு, அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். சும்மா ஜஸ்ட் அது லேஸ் மாதிரி இருக்கும். அதை மட்டும் மடித்து வச்சு ஃப்ரண்ட்டோட நெக்கில் நம்ம ஜாயின் பண்ணிடணும். அதுக்கு ஒன் சைட் ஃபோல்ட் போட்டு நான் இதை ஜாயின் பண்ணுறேன். இந்த சைடு வரும்போது ஜஸ்ட் அப்படியே ஒரு மடிப்பு மடித்து அப்படியே ஜாயின் பண்ணலாம். அப்படிலாம் நம்ம நெக்குக்கு இது மாதிரி டிசைன் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணணும். இது என்கிட்ட இருந்ததால், இதுக்கு மேட்சாக இந்த ஃப்ராக்குக்கு அமைஞ்சதால் இதை எப்படி வச்சு நான் தைச்சி முடித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இது தைச்சி முடித்தாச்சு. இந்த மாதிரி லுக்கு தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டுக்கு கைக்கு கொஞ்சம் நான் ஷேப் கட் பண்ணிக்கிறேங்க. அதேமாதிரி 2 சைடு கைக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவை நம்ம இதில் வச்சு பார்த்துக்கணும் எவ்வளோ வருது அப்படின்றத. இந்த ஸ்லீவ் பகுதியிலையும் நம்ம ஃப்ரண்ட்டு சைடு நம்ம ஷேப் கொடுக்கணும். எது ஃப்ரண்ட்டில் வருதோ அந்த சைடு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக. அதேமாதிரி ஸ்லீவ் பகுதியில் அந்த கம்மியாக வெட்டியிருக்கோம்ல, அதுதான் கீழ்ப்பக்கம் போகிற மாதிரி நம்ம தைக்க போகிறோம். இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் பகுதி எங்கே வருதோ வச்சு பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே இடுப்பு பகுதி ஸ்கர்ட் பார்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அப்படியே சைடு ஜாயின் பண்ணுறோங்க. அதாவது வேஸ்ட்லேருந்து அந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அப்படியே டபுள் சைடு 2வது பக்கமும் அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ரைட்டில் எவ்வளோ மார்க் பண்ணிங்களோ அதே லெஃப்ட் சைடும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி ஃபுல்லாக ஒரு தையல் போடுங்க. ஒரு தையலுங்கிறது 2 தையல் கூட போட்டுக்கலாம். போட்டு முடிச்சிட்டா இப்போ நமக்கு இந்த டாப்ஸ் ரெடி. இப்போது நம்ம இந்த டாப்ஸை ரெடி பண்ணிட்டோம். அதாவது மேல் டாப் ரெடி பண்ணிவிட்டு அது கூட நம்ம கையை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா முடிச்சு வச்ச அந்த ஸ்கர்ட் பகுதி கூட நம்ம தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. மேல் பகுதி நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணலாம். கையை ஜாயின் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்மியாக இருக்கு இல்லையா டவுன் சைடு, அதுதான் கீழே வரணும். இந்த அதிகமாக இருக்க பக்கம் மேல் பக்கம் வரணும். இப்படி வச்சு நம்ம தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக தான் இருக்குதான்னு. இப்போ இதேமாரியே நம்ம அடுத்த கை பகுதியும் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோங்க. இப்படி கையில் கரெக்டாக அந்த டவுன் சைடு, அதாவது சின்ன பகுதி கீழே வர மாதிரி வச்சுட்டு அகலமான அந்த 8 இன்ச்சு வெட்டினது மேல் பக்கம் வர மாதிரி வச்சு இந்த கையை அப்படியே ஒரு சர்க்கிள் இது கூட நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இது எப்பயுமே கைக்கு போடும்போது டபுள் ஸ்டிச் போடணுங்க. இப்போ நம்ம இந்த கையை தைச்சி முடிச்சிட்டோம். பாருங்கள், இப்படி தான் இருக்குது அந்த கை. இது என்ன கை, அம்பர்லா கைன்னு சொல்லலாம். ஃபுல்லாக அந்த கையில் தையலே வராமல் வட்டமாக வர மாதிரி. இவ்வளோ தான் இந்த ஸ்லீவோடது. இப்போது இது மாதிரி இந்த ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம்னா, இப்போ பாருங்கள், இது ஸ்கர்ட் பார்ட்டு. இது உள்ள நான் லைனிங்கும் தான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டாப்ஸ் பகுதி இப்படி வரும். இதை ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி ஒரு அழகிய பறக்கும் கையோடு இருக்க இந்த ஃப்ராக் நமக்கு ரெடி. என்னங்க, இந்த ஃப்ராக் நல்லா இருந்துச்சு தானே? மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.